நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும்னா சென்னை வர போக தேவையில்லை, நம்ம மதுரையில் வந்து தொழில் தொடங்கலாம். வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு. அதுக்கு தேவையான எல்லா மிஷின்ஸும் நம்ம செல்வானனோட எஸ்டிஎன் மிஷின்ஸ்லேயே கிடைக்கும். ஓகே பிரதர், நீங்கள் பூஜா ப்ராடக்ட் மட்டும் தான் மெஷினைஸ் பண்ணுறீங்களா இல்லை மற்ற எலக்ட்ரிக்கும் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம பண்ணுறோம். ஃபுட் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் மிஷின்ஸ் பண்ணுறோம், முறுக்கு மிஷின்ஸ் பண்ணுறோம், ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறோம், பாஸ்தா மிஷின் பண்ணுறோம், சுகர் கேன் மிஷின் அதாவது கரும்பு ஜூஸ் தயாரிக்கிற மிஷின் இருக்குது, எக் இன்குபேட்டர் அந்த மிஷின் நம்மள்கிட்ட இருக்குது, பாப்கார்ன் தயாரிக்கிற மிஷின் இருக்குது சார். நம்ம இருக்க எல்லா மிஷினுக்குரிய ரா மெட்டீரியல் சப்போர்ட்டும் நம்மளே பண்ணுவோம் சார். எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ரா மெட்டீரியல் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணுவோம். ஒரு மிஷினை பொறுத்தளவுக்கு ஒரு டவுட்டு எந்த இதனாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சார். மிஷின்ஸை பொறுத்தளவுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருவோம். ரா மெட்டீரியல் வந்து நம்ம எப்போ கேட்டாலும் கொடுத்துருவோம். நீங்கள் இந்த டெல்லி மற்ற வட மாநிலத்தில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பே பண்ணி அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அந்த மாதிரி எதுலேயும் தவறான இதில் போயிடாமல் நம்ம மதுரையிலேயே அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க நம்ம மதுரை பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி நேரில் பார்த்து எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. டெமோ பண்ணி காட்டுவோம். உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுவோம் சார். இப்போ பார்க்குறேன்னா நம்ம கற்பூரம் மிஷினு, இது வந்து 1 ஹவருக்கு வந்து 30 கிலோ வரைக்கும் அடிக்கும். இதில் வந்து 5 விதமான டை மாற்றிக்கலாம். நீங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இட்லி மாவு மிஷினை எடுத்துக்கலாம். இதை வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சைட்டை விசிட் பண்ணணுன்னா டிஸ்பிளேல கீழே நம்ம நம்பருக்கு கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அட்ரஸ் கேட்டுட்டு, உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அட்ரஸ் கேட்டுட்டு நீங்கள் நேரடியாக வந்து நம்ம கம்பெனியை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மிஷின் வாங்க வர அமௌண்ட் இல்லை, ஆனால் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லாட்டினா ஃபஸ்ட்டு இதை வாங்கி மார்க்கெட்டு ஃபீல்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வாங்கி அவங்க கொஞ்ச நாள் இது சேல்ஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே. அப்படின்னா இனிஷியலாக மிஷின் எடுத்த உடனே மிஷின் போடுறதுக்கு பயமாக இருக்குது, 1 லட்சம் 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை ஹோல்சேலில் வாங்கி சேல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். அப்படி பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய தொழில் வாய்ப்புகள் குறித்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி எஸ்டிஎன் மிஷின்ஸ். ஸோ இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க. நம்ம மதுரை ரிங் ரோட்லேருந்து விரகர்னூர் ரோட்டில் ஒரு 300 மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் பிருந்தாவனம் மஹால் இருக்கும். அதை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் ஏறுங்க. ஸோ பாலத்தில் ஏறாமல் லெஃப்ட்டில் இருக்க இந்த ரோட்டில் கட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 300 மீட்டரில் ரயில்வே ட்ராக்குக்கு முன்னாடி லெஃப்ட்டில் இருக்க இந்த கட்டில் திரும்பினீங்கன்னா இதாங்க மாரியம்மன் நகர். ஸோ இங்கே தான் லெஃப்ட் சைடில் எஸ்டிஎன் மிஷின்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் மிஷின், கப் சாம்பிராணி மிஷின், அகர்பத்தி மிஷின், இந்த மாதிரி சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கான மிஷினரிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த எஸ்டிஎன் மிஷின்ஸ் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் 15 வருஷமாக சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கான மிஷினரி சப்ளை பண்ணுற எஸ்பி மிஷின்ஸோட புதிய பிரான்ச் தாங்க இந்த எஸ்டிஎன் மிஷின்ஸ். இதுக்கான ப்ரொப்பரேட்டர் செல்வம் சார் தான். இங்கே உங்களுக்கு கற்பூரம் மிஷின், கப் சாம்பிராணி மிஷின், அகர்பத்தி மிஷின், பாக்குத்தட்டு மிஷின், பேப்பர் பிளேட் மிஷின், நூடுல்ஸ் மேக்கிங் மிஷின், பாஸ்தா மேக்கிங் மிஷின், பானிபூரி மிஷின்னு நிறைய சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கான மிஷினரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உள்ளே போய் என்னென்ன மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன வெரைட்டியில் வச்சுருக்காங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். என்னோடய பேர் வந்து கோகுலகிருஷ்ணன். நான் வந்து எஸ்டிஎன் மிஷினில் மேனேஜராக இருக்கேன். இந்த மதுரை பிரான்ச்சோட மேனேஜராக நான் இருக்கேன். ஓகே. எஸ்டிஎன் மிஷின்ஸில் மதுரை பிரான்ச்சோட மேனேஜர். உங்கள் எஸ்டிஎன் மிஷின்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்க பிரதர்? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் மிஷினு, கற்பூர மிஷினு, கப் சாம்பிராணி மிஷினு, தொன்னை தயாரிக்கிற மிஷினு, ஸ்க்ரப்பர் மிஷினு, பென் மேக்கிங் மிஷினு, இந்த மாதிரி நம்மள்கிட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட மிஷின்ஸ் இருக்குது சார். ஸோ
ஸோ 25 மேலே இருக்குது நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மிஷின்ஸ் எல்லாமே அந்த சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கான மிஷின்ஸ் இல்லையா? ஆமாம் சார். நம்ம சின்ன சின்ன இப்போ வந்து எப்படின்னா பார்ட் டைமாக பார்க்குறவங்களும் இதை பார்த்துக்கலாம், ஃபுல் டைமாக பார்க்குறவங்களும் இதை பார்க்கலாம், இல்லை நான் பெரிய கம்பெனி வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை பண்ணலாம். ஓகே. சின்ன சின்ன தொழிலிருந்து இதை டெவலப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த தொழிலை அமைச்சுக்கலாம். ஓகே பிரதர். ஓகே. எவ்வளோ வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க பிரதர்? நம்மளோட மெயின் பிரான்ச்சு சென்னையில் எஸ்பி மிஷின்ஸு. இதோட ப்ரிப்பரேட்டர் வந்து நம்ம செல்வானன் தான். சவுத் மக்கள், அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்க்க முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக செல்வானே எஸ்டிஎன் மிஷின்னு மதுரையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து எஸ்பி மிஷின்ஸோட புதிய பிரான்ச் தான் எஸ்டிஎன் மிஷின்ஸ். ஓகே பிரதர். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வந்து எஸ்பி மிஷின்ஸோட வீடியோஸ் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்டிஎன் மிஷின்ஸுங்கிறது நீங்கள் உங்களோட செகண்ட் பிரான்ச் தான். ஓகே. ஓகே பிரதர். மதுரையில் நம்ம பிரான்ச் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? ஃப்ளாட் நம்பர் 4, கிரவுண்ட் ஃப்ளோர், மாரியம்மன் நகர், கல்லம்பல் ரோடு, விரகனூர் சார். ஓகே. ஸோ விரகனூரில் லொக்கேட் ஆகிருக்கீங்க. ஓகே பிரதர். இங்கேயுமே எஸ்பி மிஷின்ஸில் இருக்க மாதிரி எல்லா மிஷின்ஸும் கிடைக்குமா? இங்கே லிமிட்டடாக தான் வச்சுருக்கீங்க? இல்லை சார், எல்லா மிஷினுமே கிடைக்கும். நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கு ஏற்ற எந்த மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி எந்த மிஷினாலும் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஓகே. ஸோ சென்னையிலேருந்து இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கேருந்து நம்ம ஹோம் டெலிவரி இருக்குது. அவங்க கஸ்டமர் பிளேஸுக்கே நம்ம போய் டெலிவரி பண்ணிடலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னாலும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் போதும். நம்ம எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம் சார். ஓகே பிரதர். இங்கே சர்வீஸ் டீமு எவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க? ஏன்னா இந்த லொக்காலிட்டியை கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஷோரூம் மட்டும் தான் வச்சுருக்கீங்களா? சர்வீஸ் பர்சன்ஸ் இங்கே இருக்காங்களா? இல்லை சார், நம்மளுக்கு வந்து சர்வீஸுக்கு தனியாக ஆள் இருக்குது. நம்ம வந்து ஒரு மிஷினை பொறுத்தளவுக்கு ஒரு மிஷினை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் டோர் டெலிவரி பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம டீம் ஒரு 2 நாளில் போய் அவங்களுக்கு மிஷினை செட் பண்ணி கொடுத்து மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லி டெமோ காமிச்சிட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிட்டி ஆனால் மட்டும்தான் நம்ம கஸ்டமர் ரிட்டர்ன் வருவாங்க. ஓகே பிரதர். ஓகே, சூப்பர் பிரதர். ஸோ இப்போ வந்து ஷோரூம் இருக்குது, சர்வீஸும் நீங்கள் இங்கேருந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்குண்டான ரா மெட்டீரியல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்களா? நம்ம இருக்க எல்லா மிஷினுக்குரிய ரா மெட்டீரியல் சப்போர்ட்டும் நம்மளே பண்ணுவோம் சார். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ரா மெட்டீரியல் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணுவோம். ஒரு மிஷினை பொறுத்தளவுக்கு ஒரு டவுட்டு எந்த இதனாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சார். ஓகே பிரதர். ஓகே பிரதர். இப்போது என்னென்ன மிஷின்ஸ் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம பூஜா ஐட்டம்னு பார்த்தோம்னா கப் சாம்பிராணி, கற்பூரம், அகர்பத்தி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஐட்டத்துக்குரிய மிஷின் நம்மள்கிட்ட வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்னா நம்ம ஹோல்சேலில் கொடுப்போம். ஒரு கற்பூரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 20 கிலோ 30 கிலோன்னு நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுப்போம். அது வந்து அவங்க கம்பெனி ப்ராடக்டாக நேம் போட்டு பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளே போட்டு பண்ணி கொடுக்குறனாலும் பண்ணி கொடுக்கலாம் சார். ஓகே. ஸோ ஹோல்சேலாக எடுத்து பல்கில் எடுத்து அவங்க பிராண்ட் நேம் போட்டு ரீபேக் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை அதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு குவான்டிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்களே கூட பிராண்டிங் நம்மளே என்ன லிமிட் அவங்களுக்கு இந்த ஒரு 50 கிராமில் வேணும் 100 கிராமில் வேணுனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். பேக்கிங் பண்ணி கொரியர்லேயே அனுப்பிச்சு வீட்டுக்கே அனுப்பிச்சுடலாம். ஓகே பிரதர். ஓகே. ஸோ இப்போ நிறைய பக்கம் வர டவுட் என்னென்னா இந்த மாதிரி மிஷினரி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த டெல்லி மிஷின்ஸ் ஆகட்டும், அது ஆந்திராவிலேருந்து பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. பட் மிஷின்ஸ் வந்து அனுப்பிடுறாங்க, பட் ரா மெட்டீரியல் சப்போர்ட் வந்து பண்ணுறதில்ல. சில பேருக்கு மிஷின்ஸே போய் சேர்றதில்ல. ஸோ அப்படிலாம் சொல்கிறாங்களே, ஸோ அது அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க? இது வந்து நம்ம மதுரை பொறுத்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரி எந்த இது தப்பு இது நடக்க வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல சென்னை மெயின் பிரான்ச் அதுதான், அதோட கிளை தான் இங்க நம்ம மதுரையில் அமைஞ்சிருக்கு. ரா மெட்டீரியல் பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே வராது. ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம். ஓகே. நீங்கள் இந்த டெல்லி மற்ற வட மாநிலத்தில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பே பண்ணி அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அந்த மாதிரி எதுலேயும் தவறானதில் போயிடாமல் நம்ம மதுரையிலேயே அமைஞ்சிருக்கு, நம்ம சென்னையிலேயே அமைஞ்சிருக்கு. இப்போ மதுரைன்னு பொறுத்த அளவுக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க நம்ம மதுரை பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி நேரில் பார்த்து எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, டெமோ பண்ணி காட்டுவோம். உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுவோம். அதே இது நீங்கள் சென்னை பக்கத்தில், சென்னை சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நம்ம சென்னை பக்கத்தில் இருக்க அங்கே நம்ம மெயின் பிரான்ச் இருக்குது. அங்கேயும் நீங்கள் நேரில் போய் பார்த்து அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. முகம் தெரியாத இடத்துல நீங்கள் போய் வாங்குறதுக்கு இப்படி நீங்கள் நேரில் வந்து பார்த்து விசிட் பண்ணி எல்லாம் உங்களுக்கு டெமோ எல்லாம் பண்ணி காமிச்சு அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட பணம் சேஃப்டியாக இருக்கும். நாளைக்கு பின்னாடி உங்களுக்கு பிஸ்னஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே பிரதர். இப்போ மிஷின்ஸ் வந்து உங்ககிட்ட எடுத்துடுறாங்க. ஸோ வாரண்ட்டி வந்து எவ்வளோ இயர்ஸ் கொடுக்குறீங்க? அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ நாளைக்கு சப்ளை பண்ணுவீங்க? மிஷின்ஸை பொறுத்தளவுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருவோம். ரா மெட்டீரியல் வந்து நம்ம எப்போ கேட்டாலும் கொடுத்துருவோம். அது நம்மள்கிட்ட மிஷின் எடுக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் நம்ம ரா மெட்டீரியல் சப்போர்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். ஓகே, உங்ககிட்ட மிஷின் எடுக்கிற எல்லாருக்கும் ரா மெட்டீரியல் இல்லை. ஒருவேளை சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து இல்லை உங்ககிட்ட ரா மெட்டீரியல் வேணாம், நான் வெளியில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட். ரா மெட்டீரியல் வந்து நம்மள்கிட்ட மற்ற இடத்துல கிடைக்கிறத விட நம்ம இடத்துல நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், குறைஞ்ச ரேட்லேயும் இருக்கும். அதனால நீங்கள் மற்ற இடத்துக்கு அது உங்களோட விருப்பம். நீங்கள் இங்கேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ரா மெட்டீரியல் ரேட்டு என்ன, எப்படி குவாலிட்டியாக இருக்கா அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்ற இடத்துல ரா மெட்டீரியல் வாங்கிட்டு நம்ம மிஷினில் பண்ணும்போது எனக்கு இப்படி மிஷினில் ப்ராடக்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி கிராக் ஆகுது, அந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது நீங்கள் நம்மகிட்ட ரா மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. அதனால தான் நாங்கள் நம்ம இதில் ரா மெட்டீரியல் எடுக்குங்க சொல்கிறோம். ஓகே, ஸோ குவாலிட்டியான ரா மெட்டீரியல் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ எப்போவுமே வந்து பீப்புள் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா உங்ககிட்டயும் சாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஓகே, இப்போ என்னென்ன மிஷின்ஸ் வந்து இப்போ டிஸ்பிளேக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துலாங்களா? ஓகே சார். இப்போ பார்க்குறேன்னா நம்ம கற்பூரம் மிஷினு இது வந்து 1 ஹவருக்கு வந்து 30 கிலோ வரைக்கும் அடிக்கும். இதில் வந்து 5 விதமான டை மாற்றிக்கலாம். நம்ம கற்பூரத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்காக தான் அந்த டை கொடுக்குறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டைக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பீசஸ் எல்லாமே. ஓகே, இப்போ போட்டிருக்க டை இந்த ரவுண்ட் டைக்கு வந்து இந்த மாதிரியான பீசஸ் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு இதுக்கு அடுத்த டை இந்த சைஸை விட நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், ஸ்கொயராக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டை சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டேப்லெட் சைஸ்லேயும் நம்மள்ட்ட இருக்குது, டை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஷேப்லேயுமே வந்து இந்த மாதிரி ஷேப்லேயும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டையும் நம்மளுக்கு கொடுத்துருவோம், அது மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்லேயும் இந்த ஷேப்லேயும் நம்ம வச்சுக்கலாம் சார். ஓகே, ஸ்கொயர் டை வேணும்னா இதுலேயும் மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி எவ்வளோ டைஸ் வந்து மேக்ஸிமம் மாற்ற முடியும்? 5 வரைக்கும் மாற்றிக்கலாம் சார். 5 டைஸ் மாற்றிக்கலாம். ஓகே, 5 விதமான ஷேப்ஸ்க்கு வந்து நீங்கள் டை கொடுக்குறீங்க. இது வந்து எப்படின்னா 1/2 HP மோட்ரு தான், சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டு. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய இடம்லாம் தேவையில்லை, 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மிஷின் வைக்கிறதுக்கு மொத்தமே இவ்வளோ தான் ஸ்பேஸு? இவ்வளோ தான் சார், ரொம்பலாம் நம்மளுக்கு அதிகமாகலாம் தேவையில்லை. நம்ம டேப்லெட் வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு பிளேட் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா போதும். இந்த இடத்துல ஒரு பிளேட் வச்சுட்டோம்னா போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் அதுவே எடுத்து கொடுத்துரும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆட்டோமேட்டிக் தான். ஓகே சார். அப்போ நம்ம வந்து ரா மெட்டீரியல் இதில் கொட்டுறதோட அவ்வளோதான் முடிஞ்சு. கீழே ஒரு பிளேட் வச்சிட்டோம்னா அது வழியே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. இது நார்மலாக வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபு அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ டைமில் பார்ட் டைம் ஜாப் பண்ணோம் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் பேஸ் மிஷின். சிங்கிள் பேஸ். ஓகே, மணிக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும்? 1 ஹவருக்கு 30 கிலோ வரைக்கும் எடுக்கலாம் சார். 1 ஹவருக்கு 30 கிலோ வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். ஓகே சார், இந்த கற்பூரம் மிஷினுக்கு வந்து நம்ம 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம். இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எல்லா சப்போர்ட்டுமே நாங்களே பண்ணுறோம். ஓகே, இந்த மிஷின் வந்து கப்சாம்பிராணி மிஷினு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஹைட்ராலிக் மிஷின் தான், சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டு தான். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2 HP மோட்டர். எப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்னால லிவர் மூலியமாக தான், அந்த லிவர் புஷ் பண்ணுறது அப் பண்ணுறது தான். லிவரை புஷ் பண்ணுறதுனால கீழே இறங்கும், இந்த சைடு புஷ் பண்ணால் மேலே ஆயிடும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் தான் வரும், இந்த மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு இந்த உள்ளே இருக்கிற இது மட்டும் இதை காய வச்சு நம்ம எடுத்து பண்ணிக்கிற மாதிரி வரும். ஓகே, இந்த உள்ளே போடுற பவுடர்லேருந்து எல்லாமே நம்ம ரா மெட்டீரியல் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பாக்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி அட்டை வேணும் அப்படின்னா அதுவும் அந்த சப்போர்ட்டும் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ அட்டை கவர்லேருந்து எல்லாமே சப்போர்ட் நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே பிரதர். ஓகே, இது மிக்சர். ஓகே, ஸோ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்? இது வந்து நம்ம கப் சாம்பிராணி வந்து இதில் எடுத்தோம்ல சார். ஓகே, கப் சாம்பிராணி பார்த்தோம்ல, இதோட மிக்சிங்காக பண்ணுறது. ஏன்னா இப்போ நம்ம 1 கிலோ 2 கிலோன்றபோது கையில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். ஆனால் அப்படிங்க இது 25 கிலோ வரைக்கும் இதில் போட்டு பிணையலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 25 கிலோ ஒரே டைமில் 25 கிலோ வரைக்கும் போடலாம். தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த லிவரை கலட்டுறது மூலிமா நம்ம சாச்சும் வச்சு அள்ளிக்கலாம். ஓகே, நம்ம உள்ளே வச்சு அள்ள தேவையில்ல, சாச்சு வச்சு அள்ளிக்கலாம். ஸோ சாட்சி எடுத்துக்கலாம். சாட்சி எடுத்துக்கலாம். ஓகே பிரதர். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் 25 கிலோ அட் அ டைமில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ அந்த கப் சாம்பிராணி மிஷினில் எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ பீசஸ் வந்து அட் அ டைமுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம், மணிக்கு எவ்வளோ பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? இது வந்து ஒரு டைமில் 25 பீஸ் எடுக்கலாம் சார். ஓகே, இந்த இதில்
ஒரு இதுக்கும் 25 பீஸ் அடிக்கலாம் ஒரே டைமில். ம் 30 செகண்ட் அவ்வளோதான் ஆகும். ரொம்ப 20 செகண்ட் 10 செகண்ட் தான். ஓகே. நம்ம ரா மெட்டீரியல் ஃபில் பண்ணுறது மட்டும்தான் டைமிங்கு. மற்றபடி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு டைமிங் இல்லை, 10 செகண்ட் தான். ஓகே. அந்த டைமிங்குள்ளேயே நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மசாலா மேக்கிங் மிஷின். இதில் வந்து நம்ம மிளகாய், சீரகம், மஞ்சள், கடுகு இந்த மாதிரி நம்ம மசாலா ஐட்டம் அந்த மாதிரி பொருளை இதில் அரைச்சிக்கலாம். இது வந்து 2 HP மோட்டர். ஓகே. 2 HP மோட்டர், சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டு. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 HPலேருந்து 3 HP இருக்குது, 5 இருக்குது, 10 இருக்குது, 12 இருக்குது, 15 இருக்குது. நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மோட்ரு மாறணும்னா இது வந்து நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம், நம்ம கடையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம், இது தனியாக நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்காகவும் வச்சுக்கலாம்ண்ணா. ஓகே. ஸோ இப்போ வீட்டில் வந்து பெண்கள் சின்னதாக ஒரு மசாலா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த 2 HP மோட்டர் உள்ள மிஷின் இந்த சின்னதாக அவங்க வீட்டில் வச்சு லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்குன்னா இது இந்த இது ஓகே, போதுமானதாக இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க பேக் பண்ணி கடைகள்லையும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் சேல் பண்ணுறது பண்ணிக்கலாம். இதே நம்ம பெரிய அளவில் பெரிய கடையில் வச்சுருக்கோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு 15 HP மோட்டர்னால நம்மளுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஒரு பிராண்டாக பிச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு தமிழ்நாடு பூரா அவங்க ப்ராடக்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பெரிய அளவில் பண்ணணும்னு நினச்சா அந்த மாதிரியான அந்த மாதிரி பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே பிரதர். ஓகே. ஆனால் இதில் வந்து நார்மலாக 1 ஹவருக்கு வந்து நம்ம 30 கிலோ மசாலா எடுக்கலாம்ண்ணா. இப்போ 1 மணி நேரத்துக்கே 30 கிலோ 1 மணி நேரத்துக்கு நம்ம மினிமம் 30 கிலோ மசாலா எடுக்கலாம். ஓகே 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 ஓகே. ஸோ அப்போனா மோர் தென் எனஃப் தான். ஈஸியாக பெண்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ண்ணா, ரொம்ப கஷ்டப்படணும் தேவையில்லைண்ணா. ஓகே. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி 1 மணி நேரம் அரைச்சாவே ஒரு நாள் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணுற அளவுக்கு அரைச்சிடலான்றீங்க. ஆமாம். ஓகே பிரதர். ஓகே. ஏன்னா இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் இந்த மசாலா ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. பொதுவாக அந்த ஆர்கானிக் மசாலா ரெடி பண்ணுறவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக. ஓகே சார், இது பார்த்தீங்கன்னா இது பானிபூரி மிஷினு. இது பானிபூரி மேக் பண்ணுறதுக்கான மிஷினு. இது வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம அப்பளமும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்கிற ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, இதுதான் டை. இதை நம்ம மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம வச்சு அப்பளம் அந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஓகே. இது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட்டு தான், 6 HP மோட்ரு தான். ஓகே பிரதர். இப்போ டை சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் மெக்கானிக்ஸே அவங்களே மாற்றிக்கலாமா, இல்லை நீங்கள் சர்வீஸ் சப்போர்ட்டில் நீங்கள் வந்து நம்ம வந்து இங்கேருந்து பேக் பண்ணி கஸ்டமர் பிளேஸுக்கு அனுப்பினோடனே அடுத்த நாள் நம்ம சர்வீஸ்லேருந்து போவோம். ஓகே. நம்ம கம்பெனிலேருந்து 2 பேரை அனுப்பிச்சி விடுவோம். அவங்க போய் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் எப்படி பார்த்துக்கணும், டை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெமோவும் காமிச்சிருவாங்க. அவங்க கஸ்டமரையும் ஒரு டெமோ பண்ண வச்சு தான் அனுப்பி விடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து டை சேஞ்ச் பண்ணணுன்னா கஸ்டமரையும் அவங்க ஃபிசிக்கலாக அவங்க இருக்கும்போதே டை எப்படி மாற்றணுங்கிற சொல்லி கொடுத்து அவங்கள செய்ய வச்சு தான் அனுப்புவாங்க. நம்ம டெமோ கன்ஃபார்ம் அதை காமிச்சிருவோம். எந்த மிஷினுக்குமே எல்லா மிஷினுக்குமே டெமோ கண்டிப்பாக பண்ண வச்சு தான் அனுப்பிவிடுவோம். ஓகே பிரதர். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் கப்சாம்பிராணி சொல்லும்போதே அந்த மிக்சர் மிஷினில் மிக்ஸ் பண்ணணும், தண்ணிலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்களா? ஸோ இப்போ இந்த ரேஷியோஸு இதெல்லாம் வந்து நீங்கள் டீச் பண்ணி கொடுத்துருவீங்களா? எவ்வளோ மாவு கலக்கணும், எவ்வளோ தண்ணி கலக்கணும், அதெல்லாம் எவ்வளோ சொல்லி கொடுத்துருவோம். 1 கிலோ மாவுக்கு 650 ml தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி நம்ம 25 kgக்கு கால்குலேட் பண்ணி போடணும். நம்ம இதுக்குன்னு ஒரு நார்மலாக ஒரு 5 kg வெயிட் மிஷின் வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மிக்சிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மிக்சிங் நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் கப் சாம்பிராணி ஷேப்பு கிடைக்கும், அந்த கிராக் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். ஓகே பிரதர். ஓகே. ஸோ அதுக்கு எப்படி கரெக்டாக பண்ணணும் அதை நம்ம சொல்லி கொடுத்து ஃபுல் கைடன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே பிரதர். ஸோ அடுத்த மிஷின் சார், இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கப் சாம்பிராணி மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேனுவல் மிஷின் தான். நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கோம், நம்மளுக்கு வந்து கரண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மிஷின் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து கரண்ட் எதுவுமே தேவையில்லை. ஓகே. கரண்ட் எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து இது ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு 6 கப் சாம்பிராணி எடுக்கலாம் ஒரே டைமில். ஓகே. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, லேடிஸ் அந்த மாதிரி யார் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ்லேருந்து வயசானவங்க அந்த மாதிரி யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரே சுற்றில் ஈஸியாக இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஓகே. ஸோ ப்ரெஷர் கொடுத்து சுற்றணும்லாம் ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்கும். ஒன் ஹேண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கும் நம்ம ரா மெட்டீரியல் சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணுவோம். நீங்கள் உள்ளே போகிற அந்த ஃபில்லிங் பவுடர்லேருந்து எல்லாமே நம்மளே சப்போர்ட் பண்ணுவோம் சார். ஓகே பிரதர். ஓகே சார், இது பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் மிஷின். இது வந்து 1 HP மோட்ரு தான், சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் தான். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற கரண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு டை வந்து 3 விதமான டை இருக்குது. 4, 6, 8, அதாவது இன்ச்சு பை இன்ச்சு, 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 10 இன்ச்சு இந்த மாதிரி டை இருக்குது. இதை வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சின்ன இந்த டை எதுக்காகனா, இந்த மாதிரி பேப்பர் பிளேட் இருக்குன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி
4 இன்ச்சில் தான் எனக்கு வேணும், சின்னதாக வேணும், 6 இன்ச்சில் வேணும், பெருசாக வேணும் அப்படி கேட்குறாங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேப்பர் பிளேட் மாற்றிக்கலாம். ஆனால் இதில் வந்து எப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணுறது. ஓகே. நம்ம அப் சைடில் இருக்க டைக்கு நம்ம வந்து 50 வைக்கிறோம். ஓகே. 50 வைக்கணும்னா டவுன் சைடில் இருக்க டைக்கு 40 வைக்கணும். ஓகே. அதோட 10 கம்மியாக இருக்கணும், இந்த டிஃபரன்ஸில் இருக்கணும். மிஷின் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் இந்த மிஷின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லிவர் டைப் தான். லிவர் டைப் தான். அப் பண்ணணும், கீழே இறக்கலாம், ரிட்டன் நம்ம டையை மேலே தூக்கணும்னா மேலே ஏற்றிக்கலாம். அவ்வளோதானே. இது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஹவுஸ் ஒய்ஃபு அவங்களும் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர். இதுக்குமே நீங்கள் ட்ரைனிங்கு, ரா மெட்டீரியல் எல்லாமே கொடுங்க. எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருவோம்னா நம்ம வீட்டிலே போய் அவங்களுக்கு நம்ம டெமோ பண்ணி காமிச்சிருவோம்னா. ஓகே. நீங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இட்லி மாவு மிஷினை எடுத்துக்கலாம். இதை வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் வந்து ஒரு 10 கிலோ அரிசி வரை போட்டு அரைச்சிக்கிறலாம். ஓகே. நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஒரு சிறு குறு தொழில் பண்ண போகிறோம், நம்ம வீடு டெலிவரி பண்ண போகிறோம், அந்த மாதிரியும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், மாவு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த மிஷின் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். கடைக்கும் டெலிவரி பண்ணலாம், வீட்டுக்கும் நம்ம அந்த மாதிரி ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு முன்னாடியே வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு கடையை ஆரம்பிச்சு அங்கனே வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. மாவாவும் கொடுத்துக்கலாம், கொண்டு வரவங்களுக்கு அரைச்சி கொடுக்குறது ஒரு பிஸ்னஸ். அது ஒரு பிஸ்னஸ் ஆகிக்கிறோம், நம்ம சேல்ஸ் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் ஆகிக்கிறோம். ஓகே பிரதர். ஓகே. ஸோ இதில் இட்லி மாவு மட்டும் தான் அரைக்க முடியுமா, இல்லை மற்ற மிளகாப்பொடியாக அரைக்கலாம்? அதில் இல்லை, மிளகாப்பொடி இதில் அரைக்க முடியாது. முழுக்க ஈரமாவு அரைக்கலாம். ஈரமாவு அரைக்கலாம். ஈரமாக இருக்கிற பொருளை மட்டும் அரைச்சிக்கலாம். ஓகே. நம்ம இந்த உளுந்து சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஊற வச்சு அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஒரு கேட்ரிங் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு டைமிங்கு. இதில் இந்த மிஷினில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இது மூலியமாக நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரத்தில் நீங்கள் அரைச்சலாம். டைமிங் உங்களுக்கு மிச்சமாயிரும், ஆள் செலவும் உங்களுக்கு கம்மியாயிரும். ஓகே. இது இப்போ நம்ம பார்க்குறதுன்னா ஸ்க்ரப்பர் மிஷினு. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம நார்மலாக இது வந்து எஸ்எஸ் ஸ்டீல் நார், இது வந்து கப்பு. இந்த கப்பு ஸ்டீல் நார் உங்களுக்கு இந்த ஷீட்டு. ஓகே. இந்த ஷீட்டில் நீங்கள் உங்கள் கம்பெனி பேர் போட்டு வேணும், இல்லை என்னோடய பேர் போட்டு வேணும் அப்படி நீங்கள் நினச்சாலும் அதுவும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். இந்த 3மே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ரா மெட்டீரியல் இதை தான் நம்ம இந்த ஸ்க்ரப்பரோட ரா மெட்டீரியல். இந்த 3 சப்போர்ட்டும் நம்ம பண்ணுவோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா கப்பை இந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஸ்டீல் நாரை இந்த மாதிரி வச்சிடணும். ஓகே. வச்சுட்டு நம்ம அந்த ஷீட்டை ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி வச்சிட்டோம்னா இங்கே டெம்பரேச்சர் 160 வைக்கணும். ஓகே. டெம்பரேச்சர் 160 வைக்கணும். இங்கே வந்து நம்ம டைமிங் வந்து 10 செகண்ட் வச்சுக்கலாம். ஓகே. 10 செகண்ட் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு டைமிங் ஓடும். டைமிங் 10 செகண்ட் முடிஞ்சாலும் லைட்டாக பீப் சவுண்டு கேட்கும். அது எடுத்தோம்னா நம்மளுக்கு ஷேப்பு கரெக்டாக அந்த அட்டைக்கில் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஷேப் வந்துடும், ஓட்டிக்கும். ஓகே பிரதர். ஓகே. ஆனால் இந்த மிஷினை பொறுத்த அளவுக்கு வந்து மற்றது மாதிரி நம்மளுக்கு வந்து இது ஓடாது, நம்மளுக்கு வியாபாரம் ஆகாது அப்படின்ற ஒரு பயம் தேவையே இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம நார்மலாக எல்லார் வீட்லேயும் இந்த இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அடிக்கடி இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கிற பிஸ்னஸ் தான் இது. இதை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற பொருள் மாதிரி கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. இதை வந்து நார்மலாக நம்ம கடையில் பக்கத்தில் கடையில் அந்த மாதிரி இதில் நம்ம சேல்ஸ் பண்ணி இதை மார்க்கெட்டிங் இதில் பண்ணிக்கிறலாம். அதனால இதில் வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே. ஸோ இது அடிக்கடி தீர்ந்து போகிற பொருள் அப்படிங்கிறனால ஒவ்வொரு மாதமுமே நம்ம ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க மக்கள். அதனால இது மூவிங் ப்ராடக்ட் தான் சொல்கிறீங்க. ஓகே பிரதர். இது இல்லாமல் வேறு என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க சார்? இதை தவிர்த்து நம்மள்ட்ட வந்து ஒரு 25க்கு மேலே மிஷின்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா பேப்பர் பிளேட் தயாரிக்கிற மிஷின் இருக்குது, நம்ம நார்மலாக செப்பல் தயாரிக்கிற மிஷின் இருக்குது, பால் பென் தயாரிக்கிற மிஷின் இருக்குது, சுகர் கேன் மிஷின் அதாவது கரும்பு ஜூஸ் தயாரிக்கிற மிஷின் இருக்குது, எக் இன்குபேட்டர் அந்த மிஷின் நம்மள்ட்ட இருக்குது, பாப்கார்ன் தயாரிக்கிற மிஷின் இருக்குது சார். ஓகே பிரதர். நீங்கள் பூஜா ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் பண்ணுறீங்க? இல்லை, நான் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம பண்ணுறோம். ஃபுட் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் மிஷின்ஸ் பண்ணுறோம், முறுக்கு மிஷின்ஸ் பண்ணுறோம், ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறோம், பாஸ்தா மிஷின் பண்ணுறோம். ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா மிஷின்ஸும் நம்மள்ட்ட இருக்குண்ணா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கற்பூர மிஷினு, கப் சாம்பிராணி மிஷினு, மிக்சர் கப் சாம்பிராணி மிக்சர் மிஷின் இருக்குது, மசாலா மிஷின் இருக்குது, பானிபூரி மிஷினு, நம்ம கப் சாம்பிராணி மிஷினு, பேப்பர் பிளேட் மிஷின்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு அரைக்கிற மிஷின் இருக்குது. ஓகே. அடுத்து ஸ்க்ரப்பர் மிஷின் சார். இது மாதிரி 25 வகையான மிஷின்ஸு நம்மள்கிட்ட இருக்குது. எஸ்பி மிஷின்ஸ்னு சென்னையில் 15 வருஷத்துக்கு மேலே நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம மதுரை மக்களுக்காக இப்போ நம்ம மதுரையிலேயே இந்த மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கோம். நேரடியாக வந்து நீங்கள் பார்த்து மிஷின்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே கற்றுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கம்பெனி பேர் வந்து STN மிஷின்ஸு, விறகுனூர் ரிங் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துக்கலாம். இல்லையா செல் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுப்போம். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ மிஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ நாளில் டெலிவரி கொடுக்குறீங்க? ஆனால் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம 1 or 2 வீக்ஸில் நம்ம டெலிவரி பண்ணிடுறோம். அந்த 1 or 2 வீக்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கிற மிஷின்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடலாம். நம்மள்ட்ட ஸ்டாக் இல்லைன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்கிறதுனால நம்மளுக்கு அந்த 1 or 2 வீக்ஸ் ஆகும்ண்ணா. ஓகே. ஸோ சில மிஷின்ஸ் வந்து உடனே கிடைக்கும், சில மிஷின்ஸ்க்கு டைம் எடுக்கும். ஆமாண்ணா. ஓகே பிரதர். ஓகே. ஸோ எதுனாலும் நம்ம பேமெண்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க இல்லையா கஸ்டமர்ஸ்க்கு? பேமெண்ட் பண்ணும்போதே எல்லா டீட்டெயில்ஸுமே, மிஷின் எப்போ வரும், என்னைக்கு வரும், எல்லா சப்போர்ட்டுமே நம்ம கொடுத்துருவோம்ண்ணா. ஓகே பிரதர். ஓகே. ரைட்டை விசிட் பண்ணணுன்னா டிஸ்பிளேல கீழே நம்ம நம்பருக்கு கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அட்ரஸ் கேட்டுட்டு, உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அட்ரஸ் கேட்டுட்டு நீங்கள் நேரடியாக வந்து நம்ம கம்பெனியை பார்த்துக்கலாம்ண்ணா. ஓகே. உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம்? ஆனால் சண்டே மட்டும் கம்பெனி லீவுண்ணா. மற்றபடி மற்ற எல்லா நாள்லையுமே 9 to 5 நம்ம கம்பெனி ரன்னிங்கில் தான் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் வந்து பார்த்துக்கலாம்ண்ணா 9 to 5க்குள்ளே. ஓகே சார். விசிட் பண்ணுறதுக்கு 9 to 5 விசிட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் மோர் தென் டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் ஃபோன் கால் எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஓகே. மிஷின் வாங்க காசு இல்லை அந்த மாதிரி சொல்லி, ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியாவில் இருந்தாங்கன்னா, இப்போ நம்மளே இது ப்ராடக்ட்டு நம்மளே இது பண்ணுறோம், நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவங்க இது மூலியமாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு கூட அடுத்து பையன் மிஷின் வாங்கிக்கலாம். நம்ம பீஸ் கணக்குலேயும் 1 ரூபா பீஸு, 2 ரூபா பீஸு, 5 ரூபா பீஸு, 10 ரூபா பீஸு அந்த மாதிரி பீஸ் கணக்குலேயும் கொடுக்கலாம். இப்படி மொத்தமாக கிலோ கணக்குலேயும் கொடுக்கலாம். அதே மணிக்கு இது சாம்பிராணி இப்படி சரமாகவும் கொடுக்கலாம். இது கப் சாம்பிராணி இல்லைன்னா பாக்ஸ் டைப்பு போட்டும் கொடுக்கலாம். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தக்க கொடுக்கலாம். அதே மாதிரி ஊதுபத்தி வந்து 10 ரூபா பாக்ஸு, 50 ரூபா பாக்ஸு ரெண்டுமே பண்டல் மணிக்க கொடுக்கலாம். எந்த அட்ரஸ் சொல்கிறாங்களோ டோர் டெலிவரியே பண்ணிடலாம்.